யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். நோய் இல்லாமல் நாம் எப்போவுமே இருக்க கற்றுக்கணும். யோக சக்தி செஞ்சால் சுறுசுறுப்பு, அழகு, ஆக்டிவ் எல்லாமே இருக்கும். ஆனால் உடல் ஆரோக்கியம், நோய்களையும் குணப்படுத்துது, எல்லாமே இருக்குது. முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உணவு நமக்கு போதும்னு சொன்னால் நிறுத்திக்கணும். நல்லா இருக்குன்னு இன்னும் ஒரு தட்டுப்பட்டு அடித்து விட்டிங்கன்னா அதுதான் உடம்புக்கு கெடுதல். எப்போயோ ஒரு வாட்டி சாப்பிடுங்க, அதுக்குன்னு குரு சொல்கிறார் சாப்பிடாமல் இருந்தால் சாப்பிட்லாம். இதே ஒரு பழக்கமாக வச்சுக்கூடாது. அது என்ன உணவு நமக்கு ஒத்து வருது அப்படின்ற பார்த்து சாப்பிட்லாம், அது தவறு இல்லை. இன்னொன்று முக்கியமாக அது கொஞ்சமாவது உடல் பயிற்சி செய்யணும். சரி, எனக்கு உடல் பயிற்சி எனக்கு செய்ய நடக்கணும், கொஞ்சமாவது ஒரு 10-20 நிமிஷம் நடங்க, ஓகே, அப்போ உடல் ஆரோக்கியம். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நல்லா குறைஞ்சது 8 ஹவராக தூங்கணும். உடம்புல சீக்கே வராது, இருக்கிற நோயும் அதுவாக ஓடிடும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 ஹவர் இல்லை, ஒரு 7 ஹவராவது தூங்குங்க. அது கண்டிப்பாக தூங்கியே ஆகணும். சரி, இன்றைக்கி தூங்கலை, வேலையாக போச்சு, நம்ம மறுநாளாவது அது தூங்கிடுங்க நீங்கள். அந்த மாதிரி உடம்புக்கு அதுதான் உடம்பை சீர்படுத்தும் தூக்கம். யோக சக்தி பயிற்சியெல்லாம் எடுக்கிறோம், உடம்பு சீர்படுத்துறது தூக்கம் தான். யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.